நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம். கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பஸ் ஒன்று கவுந்துருச்சு. 43 பேரை காப்பாற்றி கையில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கு பாருங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தளபதியை பார்க்கலன்னா தான் டைம் ஆகி போயிடுச்சு. இன்னும் தையல் கூட போடலை. கோயம்புத்தூரில் போய் போட்டுக்கலான் இருக்கேன். நான் தளபதி எப்படியாவது பார்க்கணும். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இவர் வந்துட்டு எங்களை சாமலாபுரம் செயலாளர் அண்ணாச்சி பேசுங்க. சாமலாபுரத்துலேருந்து வந்துருக்கோங்க. சாமலாபுரம் பேரூராட்சி செயலாளர் நாங்கள். தளபதி சிஎம் ஆனதில் கோடான கோடி மக்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சிஎமான தளபதியை இன்னும் 15 ஆண்டுகளில் பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா அவர் செல்லக்கூடிய தொண்டுகள் அப்படி அவர் செஞ்ச தொண்டுகளை தான் நாங்கள் பின்பற்றுறோம். உதவி செய்கிறது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை நோக்கம். அதை அவர்கிட்ட கற்றுருக்கோம். நாங்கள் அதை நாங்கள் செய்வோம். இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு சிறந்த வகையில் சிறப்பான முறையில் அவர் செயல்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும் தான் எல்லாருடைய நல்ல காரியமும். அதை நாங்கள் அவரும் செஞ்ச கட்டளைப்படி செய்ய சிறப்பாக வழிபட காத்திருக்கிறோம். அவர் என்ன செய்தாலும் நாங்கள் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதாவது இன்றைக்கு குறைஞ்ச 10 சீட்டுக்காண்டி அவர் பட்ட பாடுகளை எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே பற்றி பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து தொகுதியிலும் விசில் சின்னமானது வெற்றி பெறுங்கிறத நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டும் இல்லை, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் கூட அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்து மட்டுமல்லாமல் 40 சீட்டையும் தளபதி மட்டுமே வென்றெடுப்பாருங்கிறத நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பக்கத்து மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி தளபதி அவர்கள் சப்போர்ட் பண்ணாலும் அந்த மாநிலத்தில் ஃபுல் மெஜாரிட்டியோட தளபதி ஆட்சி மட்டும் இல்லாமல் அந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வழிமுறைகளும் செய்யறதுக்கு மக்கள் காத்திருக்காங்க. அவர் சொன்ன அதாவது பார்த்தீங்கன்னா மக்களுடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறோம். மக்களின் தேவை எங்களின் சேவை, மக்களின் தேவை எங்களின் சேவை, எங்களின் சேவை. தளபதி ஆட்சி அமைத்து மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கிறாரு. அதை நாங்கள் சேவையோடு நாங்களும் செய்ய முன்பட்டிருக்கோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எத்தனை மாநிலம் இருந்தாலும் அத்தனை மாநிலத்திலும் விசில் சித்தம் பறக்கும், விசில் பறக்கும், விசில் அடிக்க அந்த அளவுக்கு கடவுள் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அது மூலமா செய்யக்கூடிய காரியங்களை தேவன் வழிநடத்துறது தேவனால கூடாத காரியம் அல்ல. இவ்வளவு மக்கள் ஒரு மனிதன் மேல பற்று அன்பு வச்சுக்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் எங்க மேல வச்சுக்க அன்பு, நாங்க அவர் மேல வச்சுக்க அன்பு. அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, இனி தளபதி ஆட்சி தான் வாழ்நாள் முழுவதும் அவர் ஆட்சி மட்டும் தான் நடக்கும் என்று சொல்லி நடைபெறும். நன்றி, வணக்கம். தளபதி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் சிஎம் ஆயிட்டாரு. எப்படி இருக்கு உங்க மனநிலை? சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ரகிள் வரும் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அப்படின்ட்டு? ஸ்ட்ரகிள் வரும், அது அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ட்ரகிள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே அவர் கடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அது அவருக்கே தெரியும். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. வந்தது அது சொல்லுவாங்கல்ல, கொலைக்கிற நாய் கொலைச்சிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் நீ பாட்டுன்னு கொலைச்சிக்கிட்டே இரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான். ஆமா ஆமா, அதுல நானும் ஆளு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. என்னன்னா இப்ப சரி ஓகே பாஸ் கிடைக்கல ஓகே, பட் என்ன ஒரு விஷயம்னா அட்லீஸ்ட் இப்ப நாங்க பாஸ் கிடைக்கிறாங்க ஜனங்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ என்னன்னா ஜஸ்ட் அவர் பார்த்து ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு போனாலே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஆமா, அது கூட பண்ணல இல்ல, அட்லீஸ்ட் அது இருந்தாலும் கூட நாங்க அதை பார்த்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இருக்கோம். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க எல்லாருமே லைவ்ல தான் போன்ல மொபைல்ல பாத்துட்டு இருக்காங்க, அது பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஈவன் ஃபேக்ட் இப்ப ஸ்கிரீன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்ப பார்க்க முடியாது, நாங்க எல்லாருமே வெளில தான் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா. அதான். தேங்க்யூ.